நண்பர்களே, இந்த நாட்களில் சற்று பின்னோக்கி திரும்பி பார்த்தால் ஒரு காலம் இருந்தது. அப்போது இந்திய இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பல ஆயுதங்கள் ரஷ்யாவிலிருந்தே வந்தன. டேங்குகளானாலும் ஃபைட்டர் ஜெட்களானாலும் அல்லது மிசைல் சிஸ்டம்களானாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய சப்ளையராக இருந்தது. ஆனால் காலம் மாறியது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது. அதே சமயத்தில் இந்தியாவின் தேவைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்தியா இதை புரிந்து கொண்டது. ஒரே நாட்டின் மீது அதிகமாக சார்ந்திருந்தால் நீண்ட காலத்தில் தீமையாக இருக்கலாம். இதன் விளைவாக ஆயுதங்கள் விஷயத்தில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து சற்று தூரம் வைக்க தொடங்கியது. ஆனால் கதை இங்கேயே முடியவில்லை. ஆயுதங்களில் சார்ந்திருப்பது குறைந்த அளவில் வெள்ளை எண்ணெய் க்ரூட் ஆயில் முன்னால் மீண்டும் மாறியது. ஐரோப்பா ரஷ்யாவிலிருந்து தூரமான போது இந்தியா வாய்ப்பை பயன்படுத்தி டிஸ்கவுண்ட் விகிதத்தில் ரஷ்யாவிலிருந்து பெரிய அளவில் க்ரூட் ஆயிலை வாங்க தொடங்கியது. பார்க்கும்போதே ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆயில் சப்ளையராக மாறிவிட்டது. இங்கிருந்தே மேற்கத்திய நாடுகளின் கவலை தொடங்கியது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் மீது அழுத்தம் கொண்டு வந்தது. கூடுதல் டாரிஃப்கள் பற்றி பேசியது. சில இந்திய நிறுவனங்கள் மீது சாங்ஷன்கள் விதிக்கும் எச்சரிக்கைகளை செய்தது. இந்தியா உரத்த குரல் கொடுக்கவில்லை. மோதலை அதிகரிக்கவில்லை. ஆயில் வாங்கலில் சற்று குறைத்தது. ஆனால் விளையாட்டு முழுமையாக மாறவில்லை. இப்போது இந்தியா மற்றொரு முக்கியமான அடி வைத்துள்ளது. இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆயுதங்களுக்கு பிறகு இப்போது தங்கம். ஆம், தற்போது ரஷ்யாவிலிருந்து தொடர்ச்சியாக பல டன் தங்கம் இந்தியாவுக்கு வருகிறது. அமைதியாக, அதிக சலசலப்பு இல்லாமல். இது சிறிய செய்தி இல்லை. ஏனென்றால் தங்கம் வெறும் பொருள் மட்டுமல்ல, இது பொருளாதார சக்திக்கு அடையாளமும் கூட. இதை பற்றி நாம் பின்னர் விரிவாக பேசலாம். இதற்கிடையில் மற்றொரு பெரிய இயக்கம் தெரிகிறது. பிரிக்ஸ் முக்கிய உறுப்பினரான பிரேசில் அதிபர் இந்தியாவுக்கு வரவுள்ளார். இதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர்களுக்கிடையே டெலிபோனில் நீண்ட உரையாடல் நடந்தது. உண்மையில் இந்த சமயத்தில் இந்தியா உலகளாவிய டிப்ளமசியின் மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக உலகின் பெரிய தலைவர்கள் இந்தியா பக்கம் திரும்புகின்றனர். ஜெர்மனி சான்சலர், UAE அதிபர், ஐரோப்பிய யூனியன் தலைவர், இப்போது பிரான்ஸ் அதிபரும் கூட. அதோடில்லாமல் இம்முறை பிரிக்ஸ் சமிட்டும் இந்தியாவிலேயே நடக்க உள்ளது. அதாவது பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தின் பெரிய தலைவர்களும் இந்தியாவுக்கே வருவார்கள். எனவே பெரிய கேள்வி என்னவென்றால், பிரேசில் அதிபருடன் பிரதமர் மோடி இடையே நடந்த உரையாடலில் என்ன முடிவு செய்தார்கள்? ரஷ்யா, தங்கம், பிரிக்ஸ் மற்றும் இந்தியாவின் வளரும் டிப்ளமேட்டிக் பிடிப்பு உலகத்தை எந்த திசையில் கொண்டு செல்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில்களை நாம் ஒவ்வொன்றாக பின்னர் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பு, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு செகண்ட் நேரம் எடுத்துக்கொண்டு லைக் பட்டனை அழுத்துங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு செகண்ட் என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி. நண்பர்களே, முதலில் இந்தியா ரஷ்யா பரிவர்த்தனைகள் பற்றி பேசலாம். உண்மை என்னவென்றால், ட்ரம்ப் மீண்டும் அதிகாரத்தில் வந்த பிறகு அமெரிக்கா இந்தியாவின் மீது எந்த தயக்கமும் இல்லாமல் அழுத்தம் கொண்டு வந்தது. வெளிப்படையாக சொன்னது, நீங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆயிலை வாங்குகிறீர்கள் என்றால் உக்ரைன் போருக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று. 2025 ஆகஸ்டில் அமெரிக்கா இதற்கு புதிய டாக்ஸை கூட விதித்தது. இதற்கு முன்பு டாக்ஸ்கள் இருந்தன. அதன் மீது புதிய டாரிஃப்களை சேர்த்தார்கள். மொத்த சுமை சுமார் 50% வரை சென்றது. தெளிவான செய்தி, அமெரிக்காவுடன் இருங்கள் அல்லது ரஷ்யாவுடன். ஆனால் இந்தியா பின்னால் விலக விரும்பிய அளவில் சூழ்நிலைகள் எச்சரித்தன. நாட்டின் எனர்ஜி செக்யூரிட்டி என்பது சாதாரண விஷயமில்லை. ஆயில் விலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் இந்திய பொருளாதாரம்தான் இயங்குகிறது. இதே மிகப்பெரிய உண்மை. எனவே இந்தியா சற்று தூரம் வைத்தது. ஆனால் முழுமையாக கைகளை உயர்த்தவில்லை. அப்போதே ரஷ்யா ஒரு சாமர்த்தியம் செய்தது. அதை அமெரிக்கா கற்பனை கூட செய்யாமல் இருந்திருக்கலாம். ரஷ்யா டாலர் ரேஞ்சுக்கு வெளியே வரும் வழியை பின்பற்றியது. அமெரிக்கா பேங்கிங் சிஸ்டம் டாலர் உதவியுடன் அழுத்தம் கொண்டு வரும்போது ரஷ்யா தங்கத்தை ஊடகமாக இந்தியாவுடன் ட்ரேட் தொடங்கியது. அதாவது இப்போது ஆயில் இடத்தில் தங்கம் ஹப்பாக மாறியது. ரிப்போர்ட்கள் படி 2025 ஜனவரி முதல் அக்டோபர் இடையே ரஷ்யா இந்தியாவுக்கு $50 மில்லியன் மேல் தங்கம் அனுப்பியது. சிந்தியுங்கள், 2021 பிறகு 4 ஆண்டுகள் வரை இந்த கோல்டு ட்ரேட் சுமார் நிறுத்தப்பட்டது. இப்போது அவ்வளவு விரைவாக வளர்வது என்றால் ரஷ்யா இந்தியாவுடன் மீண்டும் வலுவான மோடில் இருக்கிறது என்பது தெளிவு. ஆகஸ்டில் ஒரு பெரிய ஷிப்மெண்ட் வந்தது, சுமார் $23.4 மில்லியன். அக்டோபரில் மற்றொன்று $26.9 மில்லியன். இந்த 2 ஷிப்மெண்ட்களும் மொத்த கதையை தெளிவுபடுத்தின. ரஷ்யா இந்தியாவை தனது கோல்டு எக்ஸ்போர்ட்டில் தனது முதன்மை பார்ட்னராக மீண்டும் நிறுவியது. எனவே கேள்வி என்னவென்றால், இவ்வளவு திடீரென்று தங்கம் டிமாண்டில் இவ்வளவு பெரிய உயர்வு ஏன்? உண்மையான பதில் இந்தியாவின் வளரும் தங்க டிமாண்டில் மறைந்திருக்கிறது. நண்பர்களே, இந்தியா தங்கத்தை வெறும் ஆபரணங்களுக்காக மட்டும் வாங்குவதில்லை. இது நமது பாரம்பரியம், நம்பிக்கை, முதலீடு அனைத்துக்கும் முக்கியமான பகுதி.
திருமணங்கள், பண்டிகைகள், எந்த பெரிய சந்தர்ப்பம் எங்கும் தங்கத்தின் இடத்தை கொண்டுள்ளது. உலகில் அனிச்சயம் அதிகரிக்கும் போது, ஷேர் மார்க்கெட் ஊசலாடும் போது அல்லது டாலர் பலவீனமாகும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை மிகவும் பாதுகாப்பான சொத்தாக கருதுகின்றனர். 2025 முதல் 10 மாதங்களில் இந்தியாவின் தங்க டிமாண்டில் சுமார் 16.5% வளர்ச்சி வந்தது. மொத்த டிமாண்ட் 50.7 பில்லியன்களுக்கு சென்றது. பண்டிகைகள், திருமண சீசன், உலகளாவிய மார்க்கெட் அனிச்சயம் அனைத்தும் சேர்ந்து இந்த வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தின. அதாவது தெளிவு, இந்தியாவில் தங்கம் எப்போதும் பாதுகாப்பான சொத்தாக இருந்தது, இப்போது மேலும் வலுவடைந்தது. இக ரஷ்யா பக்கம் பார்த்தால், அமெரிக்கா, ஐரோப்பா விதித்த சாங்ஷன்களால் ரஷ்யாவுக்கு புதிய மார்க்கெட்கள் தேவையானது. அதே மார்க்கெட் இந்தியா. ரஷ்யா இந்தியாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது, இந்தியா அதை விட்டு கொடுக்கவில்லை. இந்த தங்க வியாபாரம் இந்தியாவுக்கு வெறும் ஆபரணங்கள் மட்டுமல்ல, போர் மைதான பயன் கூட. இதனால் நமது தங்க சோர்ஸ்களை டைவர்சிஃபை செய்கிறோம். அதாவது இக ஒரே நாடுகளின் மீது முழுமையாக சார்ந்திருப்பதில்லை. இக இந்த கோல்டு ட்ரேட் இப்போது இந்தியா ரஷ்யா இடையே வளரும் பொருளாதார உறவுகளில் முக்கிய பகுதியாக மாறியது. கடந்த சில ஆண்டுகளில் எனர்ஜி, கமோடிட்டி, ரக்ஷண அனைத்து துறைகளிலும் 2 நாடுகளும் அருகில் வந்தன. இப்போது தங்கமும் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு புதிய வலுவான தூணாக மாறியது. இக முன்பு சித்திரம் பார்ப்போம். இந்தியாவில் தங்க டிமாண்ட் குறையும் வாய்ப்பு இல்லை. திருமணங்களானாலும், வருமானமானாலும் அல்லது நம்பிக்கையானாலும் தங்கம் இப்போதும் மிகவும் பாதுகாப்பானதாக கருதுகின்றனர். அதோடு உலக மார்க்கெட்டில் தங்க ரேட்களும் வலுவாக இருக்கின்றன. அத்தகைய சூழலில் இந்தியா ரஷ்யா இடையே தங்க பரிவர்த்தனைகள் நிற்காது, மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதே அமெரிக்காவுக்கு மிகவும் இக்கட்டு கொடுக்கிறது. ஏனென்றால் தங்கம் ஆயில் அல்லது டாலர் போன்றது இல்லை. ஒரு சைன் செய்து பேன் பெற்றலாம். தங்கத்தின் மீது ஆங்ஷைகள் பெற்றது அவ்வளவு சுலபமில்லை. அதனால் இந்த கோல்டு டீல் அமெரிக்காவுக்கு அமைதியான கவலையாக மாறியது. கதை இங்கேயே முடியவில்லை. இப்போது பிரேசில் பக்கம் பார்ப்போம். இந்த நாட்களின் உலக சூழ்நிலையை பாருங்கள். எங்கே போர், எங்கே மந்தம், எங்கே பணவீக்கம், அனைத்து பக்கங்களும் அனிச்சயம். அத்தகைய சமயத்தில் இந்தியா தன்னை வெறும் பார்வையாளராக இல்லாமல் ஸ்திரமான சக்தியாக காட்டிக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவுடன் பெரிய டீல்கள், குளோபல் சவுத் தலைமை, ஒவ்வொரு பெரிய ஃபோரமிலும் ஆக்டிவ் ரோல். இதற்கிடையில் 22 ஜனவரி 2026 அன்று ஒரு முக்கியமான கால் நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா இடையே. இது சாதாரண ஹலோ ஹாய் கால் இல்லை, மாறும் உலகில் ஒருவருக்கொருவர் பலப்படுத்திக் கொள்ளும் உரையாடல். 2 தலைவர்களும் தெளிவாக ஒப்புக்கொண்டனர். குளோபல் சவுத் நாடுகள் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பெரிய நாடுகள் தங்கள் முடிவுகளின் சுமையை அடிக்கடி அபிவிருத்தி செய்யும் நாடுகள் மீது வைக்கின்றன. மோடிகாரு சொன்னார், கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் உறவுகள் நல்ல வேகம் பெற்றுள்ளன, முன்பு மேலும் வலுவடையும். லூலாவும் தெளிவாக சொன்னார், இந்தியாவுடன் நீண்டகால பார்ட்னர்ஷிப் பிரேசிலின் முன்னுரிமை. இதற்கு பெரிய காரணம் 2 நாடுகளும் வெறும் நண்பர்கள் இல்லை, பிரிக்ஸில் வலுவான தூண்கள். இந்தியா, பிரேசில் இரண்டுக்கும் குளோபல் சவுத் குரலை உலகுக்கு சென்றடைய செய்யும் சக்தி இருக்கிறது. உரையாடலில் UN செக்யூரிட்டி கவுன்சில் சீர்திருத்தங்கள் மீண்டும் பேசினர். இரண்டும் ஒப்புக்கொண்டன. தற்போதைய குளோபல் சிஸ்டம் உண்மையில் உலகத்தை சரியாக பிரதிபலிக்கவில்லை. நியாயமான முடிவுகள் வேண்டுமென்றால் அபிவிருத்தி செய்யும் நாடுகளுக்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும். காசாவில் அமைதி, மல்டி போலர் வேர்ல்ட், அந்தர்ஜாத்திய சககாரம், இந்த அம்சங்கள் மீது இரண்டின் சிந்தனைகளும் சுமார் ஒரே மாதிரி இருக்கின்றன. அதாவது தெளிவு, இந்தியா, பிரேசில் தங்கள் சொந்த பயன்களை மட்டும் பார்ப்பதில்லை, உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று பேசுகின்றனர். இக கிரவுண்ட் லெவலில் பார்த்தால் ட்ரேட், டிஃபென்ஸ், எனர்ஜி, விவசாயம், ஆரோக்கியம், டெக்னாலஜி அனைத்து துறைகளிலும் 2 நாடுகளின் பார்ட்னர்ஷிப் ஆழமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உறவுகள் இக ஃபைல்களில் இல்லை, வேலையில் தெரிகிறது. இன்னும் இதற்கு அடுத்த கட்டம் இந்தியாவில் நடக்க உள்ள பிரிக்ஸ் சம்மிட். அங்கு பிரேசில் அதிபர் லூலா சொந்தமாக ஆஜராவார். அதாவது முன்பு வரும் காலத்தில் பிரிக்ஸ் வெறும் மீட்டிங் கிளப் இல்லை, ஒரு ஆக்டிவ் பவர் பிளாக்காக மாற உள்ளது. மேலே உள்ள வீடியோ மீது உங்கள் கருத்தை கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள். நண்பர்களே, இதோ இன்றைய பெரிய செய்தி. மிகுந்த ரிசர்ச் கஷ்டத்துடன் உங்கள் முன்பு வைத்தோம். எங்கள் கஷ்டத்தை சப்போர்ட் செய்ய விரும்பினால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.